உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். முந்தி காலத்திலலாம் பல ஊர்களுக்கும் பயணப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களுக்கு போகணும் அப்படின்னாலே கால்நடையாக தான் நடந்து போயிருப்பாங்க. ஏன்னா வண்டி வாகனம் வசதிகள் அப்படிங்கிறது கிடையாது. கட்டுச்சோறு கட்டிப்பாங்க, பகல் முழுக்க நடப்பாங்க, ராத்திரி யார் வீட்லையாவது திண்ணையில் படுத்துப்பாங்க, திரும்பவும் மறுநாள் காலையில் எழுந்து கிளம்பி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியாகத்தான் பல ஊர்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல வழிபாட்டு தலங்களுக்கும் மக்கள் போயிட்டு இருந்தாங்க, பக்தர்கள் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் வண்டி வாகன வசதிகள் பெருக பெருக இப்பெல்லாம் டூர் பேக்கேஜ் வந்தாச்சு இல்லை. அந்த டூர் பேக்கேஜ் போகிறாங்க அப்படின்னா 3 நாள் டூர் இருக்குது, 5 நாள் டூர் இருக்குது, 1 வாரம் டூர் இருக்குது, 15 நாள் டூர் இருக்குது, 1 மாதம் டூர் இருக்குது. இப்படியாக பல ஊர்களுக்கும் பில்கிரிமேஜ் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி போகும்போது சப்தஸ்தானங்களை தரிசித்தால் புண்ணியம் அப்படின்னு யாராவது சொன்னுங்களேன், உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சப்தஸ்தானங்கள் அல்லது சப்த தலங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 ஊர்கள் தான். அந்த 7 ஊர்களுக்கும் ஒரு 2 நாள் டூர் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்புவாங்க. ஆனால் இந்த சப்தஸ்தானங்கள் அல்லது சப்த தலங்கள் அப்படிங்கிறது வெளியில் இல்லைங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த 7 ஊர்கள் அல்லது 7 தலங்கள் அல்லது 7 ஸ்தானங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வள்ளல் பிரான் வலியுறுத்திட்டே இருக்காரு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அந்த உரைநடை பகுதியும் அந்த எளிய மக்கள், பார்வதிபுரத்து எளிய மக்களுக்காக சொன்னது தான். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி அலைச்சலோட அரத்தல் பரத்தலோட டூர் பேக்கேஜ் போனால் தான் அது பில்கிரிமேஜ் ஆகும், வழிபாட்டு தலங்களை வழிபட்டதாகும் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் இருக்கின்ற இடத்திலேயே எப்படி நாம் முக்தி பெறுவது அப்படிங்கிற வித்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த வித்தை பார்வதிபுரத்து எளிய மக்களுக்கு மட்டும்தானா, ஏன் நாம் கற்றுக்க கூடாதா? அதனால் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த பேரால இந்த பத்தியில் ஒரு உரைநடை பயணம் நாம் போயிட்டு வந்துடலாம். ஜீவ ஒழுக்கமாவது ஆண் மக்கள் பெண் மக்கள் முதலியவர்களிடத்திலும் சாதி சமயம் மதம் ஆசிரமம் சூத்திரம் கோத்திரம் குலம் சாஸ்திர சம்பந்தம் தேச மார்க்கம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் பேதம் நீக்கி எல்லோரும் நம்மவர்களாக சமத்தில் கொள்ளுவது. துவக்கத்திலேயே அவர் தான் எப்படி சிறந்த சித்தராக இருக்கிறார்ங்கிறத நிறுவுகிறார். சித்தர்கள் எப்போதுமே எதை சொல்வதாக இருந்தாலும், எந்த அறநெறியை சொல்வதாக இருந்தாலும், எந்த ஒழுக்கத்தை சொல்வதாக இருந்தாலும் அதை ஆண்களுக்கும் சொல்லுவார்கள், பெண்களுக்கும் சேர்த்து தான் சொல்லுவார்கள். பொதுவாக மதங்களில் சமயங்களில் என்ன நடக்குது, பெண்களே அப்படி ஓரமாக நீ போய் உட்காந்துக்கோ, உனக்கு வழிபடுகின்ற உரிமை, வழிபடுகின்ற அந்த வாய்ப்பு தான் தரப்படுமே தவிர பீடத்தில் உன்னை ஏற்றி வைக்க மாட்டோம், உன்னை வழிபடும் பொருளாக நாங்கள் உயர்த்த மாட்டோம், உனக்கு ஓரமாக உட்காருவது மட்டும்தான் வேலை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருப்பார்கள். ஆனால் வள்ளல் பிரான் ஜீவ ஒழுக்கமாவது ஆண் மக்கள் பெண் மக்கள் 2 பேருக்கும் முக்கியம் அப்படிங்கிறார். அதே இது சமூக ஒழுக்கம்னு வந்துடுச்சுன்னா பெண்கள் மீது எல்லா சுமையும் சுமத்துவது சமூகத்தின் வழக்கம். ஆண்கள்னா அப்படி தான்ப்பா இருப்பாங்க, முன்ன பின்ன இருப்பாங்க, அவன் ஆம்பளை பிள்ளை இல்லையா அப்படின்னு வேற அதுக்கு ஒரு சமாதானம் சொல்லிப்பாங்க. ஆனால் வள்ளல் பிரான் அப்படி சொல்லவில்லை. ஜீவ ஒழுக்கம், இந்த வாழ்கின்ற ஒழுக்கம் என்றால் 2 பேருக்கும் பொது என்று சொல்கிறார். கற்பு நிலையென சொல்ல வந்தால் 2 கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம் என்று வைத்தவர் மகாகவி பாரதியார். அது 20ஆம் நூற்றாண்டு. ஆனால் அதற்கு முன்பாக 19ஆம் நூற்றாண்டிலேயே ஜீவ ஒழுக்கத்தை ஆணுக்கும் பெண்ணுக்குமாக சமமாக கொடுத்தார் நம்முடைய வள்ளல் பிரான்கிறதா அவரோட மிகச் சிறப்பான சிந்தனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு மிக நீண்ட பட்டியல் கொடுக்கிறார் பாருங்க. ஜீவ ஒழுக்கமாவது ஆண் மக்கள் பெண் மக்கள் முதலியவர்கள் இடத்திலும் சாதி சமயம் மதம் ஆசிரமம் சூத்திரம் கோத்திரம் குலம் சாஸ்திர சம்பந்தம் தேச மார்க்கம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் பேதம் நீக்கி, இதெல்லாம் தான் நாம அந்த சப்தஸ்தானங்கள்னு உணர வேண்டியது. சப்தஸ்தானங்களில் தரிசித்தால் புண்ணியம் அப்படின்னா அந்த 7 இடங்களுக்கும் போயிட்டு வந்தால் புண்ணியம்ங்கிறது இல்லை. வள்ளல் பிரான் கொடுக்கின்ற இந்த பட்டியல் இருக்குல்ல, சாதி சமயம் மதம் சூத்திரம் கோத்திரம் ஆண் பெண் பிரிவினை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் சிந்தனை இது எல்லாம் நீக்கி நம்முடைய மனசிலிருந்து இது எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டா மனசில் ஒரு ஓங்கார ஒலி கேட்கும்.
அந்த ஒலி எல்லாம் சமம் என்கின்ற ஒலியாக இருக்கும். அந்த ஒலி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள் மீதும் அன்பு செலுத்து அப்படிங்கிறதை சொல்லுவதான ஒலியாக இருக்கும். அந்த சப்தஸ்தானத்தை தான் அதை தரிசித்தால் புண்ணியம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் வெர்பாட்டிமா அந்த வார்த்தை சப்தம் அப்படின்னா 7, ஸ்தானம் அப்படின்னா ஊர், தரிசித்தால் அப்படின்னா நேரில் போய் பார்த்தா புண்ணியம், அதை மட்டும் புரிஞ்சுக்கிறோம். அப்படி இல்லை. நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய இந்த தடைகளை, இந்த குளறுபடிகளை, இந்த குழப்பங்களை நீக்கிவிட்டால் மனசில் ஓங்கி ஒலிப்பது அன்பு என்கின்ற அந்த ஒலி. அந்த ஸ்தானத்தை கேட்க வேண்டுமென்றால் மீதி நம்முடைய மனசை அடைத்து கொண்டிருக்கின்ற, சாக்கடை அடைப்பாக அடைத்து கொண்டிருக்கின்ற இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்பதுதான் வள்ளல் பிரான் நமக்கு சொல்லி தருகின்ற சூட்சுமம். அந்த பட்டியலை திரும்பவும் பாருங்க. இது எல்லாமே நம்முடைய மனசுக்குள் சாக்கடை அடைப்பாக அடைத்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்மால் மறுக்கவே முடியாது. என்னெல்லாம் சாக்கடை அடைப்புங்கிறத பாருங்க. சாதி, சமயம், மதம், ஆசிரமம், சூத்திரம், கோத்திரம், குலம், சாஸ்திர சம்பந்தம், தேச மார்க்கம், உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் பேதம் நீக்கி, அந்த பட்டியல் மிக நீளமா இருக்குல்ல. இது எல்லாமே மனிதர்கள் சார்ந்த பட்டியல். மனிதர்கள்ல தான் இவ்வளவு பிரிவை நாம பிரிச்சு வச்சிருக்கோம். ஆனால் வள்ளல் பிரான் கூடுதலாக அக்ரிணை பொருட்கள் மீதும் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும்னு சொல்கிறாரு. இயற்கை மீதும் அன்பு செலுத்த வேண்டும்னு சொல்கிறார். இவ்வளோ அடைசலை நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு நாம் சப்தஸ்தானத்தை தரிசித்தா புண்ணியம்னு அங்கே ஓடுறோன்னா அதனால் நமக்கு புண்ணியம் வந்து சேருமா? முதல்ல அந்த கேள்விக்கு பதில் நம்மிடம் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்கள். மனசு ஃபுல்லாக அடைப்புங்க. எந்த இடத்துலையும் காற்று போக கூட இடமில்லை, வெளிச்சம் வர்றதுக்கு இடமில்லை, தண்ணி கசியறதுக்கு கூட இடமில்லாத அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள 1000 கோடுகள், பிரிவினைகள், சாஸ்திரம், சம்பிரதாயம், ஆண் பெண் வேறுபாடு, ஆண் பெண் உயர்வு தாழ்ச்சி, சாதி, சமயம், மதம், நான் தான் உயர்ந்தவன், நான் தான் உயர்ந்தவள் அப்படிங்கிற அந்த எதேச்சாதிகாரம் இவ்வளவையும் அடைச்சி வச்சுக்கிட்டு கடவுள் அருள், சரி இவர் ரொம்ப 10 தடவை கோயிலுக்கு வந்துட்டார்ப்பா, நான் இவருக்கு அருள் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கடவுளே நினைச்சா கூட அவரோட அருள்ங்கிற ஒளி உள்ளே புக முடியாத அளவுக்கு நம்முடைய மனசு இருட்டு அடைப்பாக இருக்கிறது. அவருடைய அருள் என்கின்ற பன்னீர், மழை நீர் உள்ளே நுழைவதற்கு கூட இடமில்லாத அளவுக்கு நம்முடைய மனசில் வேற்றுமைகளை அடைத்து வைத்திருக்கிறோம். அவருடைய அருள் என்கின்ற அந்த கருணை காற்று உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு சாக்கடை மிதந்து நிரம்பி வழிகிறது என்றால் எப்படி அந்த அருள் நமக்கு கிடைக்கும்? அதைத்தான் நமக்கு திரும்ப திரும்ப யோசிக்கணும். அதனால் சப்தஸ்தானத்தை தரிசித்தால் புண்ணியம்னா உடனே வாங்க பில்கிரிமேஜ் டூர் போடுங்க, காரில் போகலாமா, வேனில் போகலாமா, யாரெல்லாம் வரீங்க, அக்கம் வீடு, பக்கம் வீடு, மேல் வீடு, கீழ் வீடு, எல்லா லிஸ்ட்டையும் எடுக்கிறீங்க. ஆனால் மனசுக்குள்ளேருந்து எடுக்க வேண்டியதை எடுத்தால்தான் முதல்ல அந்த பில்கிரிமேஜ் இன்பமானதாக இருக்கும், நாம் போகின்ற நோக்கம் நிறைவேறுவதாக இருக்கும் அப்படிங்கிறத வள்ளல் பிரான் தெளிவாக சொல்கிறாரு. எப்படி நிறைவு செய்கிறாருங்கிறத பாருங்க. பேதம் நீக்கி எல்லாரும் நம்மவர்களாக சமத்தில் கொள்ளுவது, இதுதான் ரொம்ப முக்கியம். 2 வேலையை நம்ம பண்ண சொல்ல. பேதம் நீக்கி எல்லா விதமான பேதத்தையும் நீக்குங்க முதல்ல. அப்புறம் எல்லாரும் நம்முடையவர்களாக சமத்தில் கொள்ளுவது. நம்முடையவர்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்னு உடனே அப்படியெல்லாம் பட்டியல் போடணுமா? ஃபேமிலி ட்ரீல இவங்க எல்லாரையும் சேர்க்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி விதண்டாவாதமாக கேட்பது, தர்க்கமாக கேட்பது சரியல்ல. நம்மவர்களாக சமத்தில் கொள்ளுவது என்றால் எனக்கு கீழ்னா எனக்கு வலிக்கும், உனக்கு கீழ்னாலும் உனக்கு வலிக்கும், என்னை அடித்தா எனக்கு வலிக்கும், ஒன்று அடித்தா உனக்கும் வலிக்கும். எனக்கு பசிச்சுதுன்னா நான் சோறு சாப்பிட்டே ஆகணும், உனக்கு பசிச்சுதுனாலும் நீ சோறு சாப்பிட்டே ஆகணும். அப்போ எல்லா உணர்வுகளும் ஒன்றாக இருக்கும்போது நீயும் நானும் சமம் தானே. அப்படியாக சமத்தில் கொள்ள வேண்டுமே தவிர நான் முகத்தில் பிறந்தவன் அதனால் மற்றவர்கள் எல்லாம் என் கால் தூசிக்கு கீழே அப்படின்னு சொல்வது, அதை அந்த உணர்வோடே 24 மணி நேரம் இறை பெயரை சொல்லுவது எப்படி உங்களை உயர்த்திவிட முடியும்? நீங்கள் எப்படி புண்ணியம் பெற்றவர்கள் ஆவீர்கள்? அதை விட இந்த மாதிரியான எதேச்சாதிகாரம் இல்லாத, மந்திரம் சொல்ல தெரியாத, உழைப்பை தவிர வேறு எதையுமே தெரியாத, இறை வழிபாடு செய்யாத அந்த எளிய மக்கள் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறத வள்ளல் பிரான் இந்த பத்தியில் சொல்கிறாரு. யோசிக்கலாம்.
ஏன்னா யோசித்தல் மூலமாக, சிந்தித்தல் மூலமாகத்தான் இந்த பூமி இவ்வளவு தூரம் விரிவடைந்திருக்கிறது, உயர்வடைந்திருக்கிறது. அந்த உயர்வில் நாமும் ஒரு சிறு ஊசி முனை அளவாவது உயரத்தை உருவாக்கலாம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.